Justice G.R. Swaminathan, he was a member of the Hindu Munnani. அவருக்கு கொஞ்சம் அந்த பாரபட்சமா கண்டிப்பா ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு. சட்டமான ஒரு நிலையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொண்டு வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி என்னாலும் வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம். டெஃபினட்டா போய் விலைக்கு போது அந்த முஸ்லிம் தர்கா வழியா தான் உள்ளார போகணும். மைட் கால் ஃபார் ப்ராப்ளம். இந்த விலைக்கு ஏத்துனா ஏத்தாட்டி என்ன சாப்பாடு வரும்போதா இல்ல சாப்பாடு வராம இருக்கு போதா ரெண்டும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் இழுத்தது இந்து முன்னணி தான் நான் நினைக்கிறேன். இந்த இந்து முன்னணி இல்ல இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் பேசுறதெல்லாம் இந்துஸ்க்காக பேசுறாங்கன்னா கிடையாது. பிஜேபி வெயிட் பண்ணிட்டு எப்பப்ப எந்த பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இந்து முன்னணி இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாமே அது ஒரு கைண்ட் ஆஃப் தீவிரவாதம். It's not going to affect Modi, but it's going to affect the people of India. வணக்கம். வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திர பார்ட்டி நேயர்களே. மேம், இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரம் ரொம்பவே பயங்கரமா போய்கிட்டு இருந்தது. இப்ப அதுக்கான ஒரு தீர்ப்பை, இறுதி தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல இருந்தே கொடுத்திருக்காங்க. அப்ப முன்னாடி இதுக்கு தீர்ப்பு சொன்ன ஜி.ஆர். சாமிநாதன் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, தூண்லயே நீங்க தீபத்தை ஏத்திக்கலாம் அப்படின்ட்டு. அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னும், தேவஸ்தானம் பகுதியில தான் அந்த தூண் இருக்கு, அது கோவிலுக்கு சொந்தமானதுதான், நீங்க ஏத்தலாம், இதனால எந்த ஒரு அச்சமான சூழ்நிலையும் அங்க ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னும், தமிழக அரசு இதை அரசியல் நோக்கமா பார்க்க கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிரேக்கிங்கா அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் என்ன பத்தி மை பர்சனல் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவையே கிடையாது. இது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தேவையில்லாம இது ஒரு பெரிய அரசியல் இதா பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இந்து முன்னணியில் இருக்கும் ஒரு சிலர் அது ஒரு பெரிய பண்றாங்க. இந்த எவ்ரி டைம் ஐ டேக் தட் ஸ்டாண்ட். கடவுள் நம்ம யாரையும் இந்த வேலைக்கு ஏத்து இந்த வேலைக்கு இங்க ஏத்து அங்க ஏத்துன்னு எதுவுமே சொல்லல. இதெல்லாம் மனிதனா நம்மளாவே ஒரு இது யூகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளாரியே சண்டை போட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறோம். பட் ஜி.ஆர். சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இஸ் நோன் தட் he is a Hindu முன்னணி. He was a member of the Hindu முன்னணி. அதுக்கப்புறம் ராம்கோபால் அந்த அவரோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் அந்த பாரபட்சமா கண்டிப்பா ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு. என்னன்னா அவர் அந்த he supports the Hindu முன்னணி. பட் அதுக்காக அந்த ஜட்மெண்ட் பர்ஃபெக்ட், அதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜினப்பட்டிருக்குதுன்னா அவங்க சொல்றாங்க அது ரைட்டா ராங்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த தூண் இப்ப சடனா என்ன சொல்றாங்க அந்த விலைக்கு ஏற்றுறது தூணுட்டு. பட் அங்க கேஸ் போட்டிருக்கவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருமே மதுரை இல்லாட்டி அந்த திருப்பரங்குன்றம் அந்த ஏரியா கிடையாது. இதெல்லாம் வெளியே நாகர்கோயில் கன்னியாகுமரியிலிருந்து வந்த இந்து முன்னணி அவர்கள் தான் இதை பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்த இந்து முன்னணிக்காரங்களுக்கு எப்படினாலும் ஒரு பதட்டமான ஒரு நிலையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொண்டு வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி என்னாலும் வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம். டிஎம்கே கவர்மெண்ட்டும் ரொம்ப இந்த ஏத்திஸ் அந்த டிராவிடியன் இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அந்த கோயில் இதுல போய் தலையும் இட வேண்டாம். இதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது. மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு இந்த விலைக்கு ஏத்துனா ஏத்தாட்டி என்ன சாப்பாடு வரும்போதா இல்ல சாப்பாடு வராம இருக்கு போதா ரெண்டும் கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ரெண்டு தரப்பும், தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ கொஞ்சம் சர்டன் திங்ஸ் தேவையில்லாம ஏற்றி போட்டியா பண்றாங்க. பட் இந்து முன்னணிக்காரங்களும் இது தேவையில்லாம ஒரு பெரிய இஷ்யூ பண்ணி அதால ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொண்டு வந்து பிஜேபி ட்ரை பண்ணிட்டு ரெண்டுமே தவறு. பட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அலோட் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரு தீர்ப்பு வந்தாச்சு, இன்னும் அந்த சர்ச்சை கண்டினியூ ஆகுது. தட் வே ஐ அப்ரிஷியேட். என்ன ஜட்மெண்டா ஒருத்தர் இஷ்யூ அந்த ப்ராப்ளம் அந்த தேவையில்லாத ஒரு பதட்ட நிலைமை அதெல்லாம் தேவையில்லை. And I think it's good. Let us put an end to this திருப்பரங்குன்றம் issue. திமுக தரப்புல இருந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த தூண்ல விளக்கேத்துனா முஸ்லிம்கள் கோபம் அடைஞ்சு சண்டை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை தான் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இத சரியா பாக்குறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுமே அப்படி ஒண்ணு ஏற்பட வாய்ப்பே இல்லைன்ற ஒரு கருத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஐ டோன்ட் திங்க் சோ. the முஸ்லிம்ஸ் அங்க நிஜமாவே பெருசா எதுவும் ஒரு இஷ்யூ பண்ணல. இது வேணும்ட்டே அவங்கள ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, which is also not correct. Okay.
பட் ம். வந்து அந்த டெஃபினட்டா போய் விளக்கேத்தும் போது அந்த முஸ்லிம் தர்கா வழியா தான் உள்ளார போகணும். உள்ள போகணும். ஆமா. அதுவே இட் மைட் கால் ஃபார் ப்ராப்ளம்ஸ் வி டோன்ட் நோ. இப்போதைக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் ம். நவ் முஸ்லிம்ஸ் ஜென்ரலாவே ஒன்றும் பெரிய வந்து ஒரு அஹ், என்ன சொல்றது பிரச்சனை செய்யற மாதிரி சோஃபார் அவங்க செய்யல. ம். எல்லா பிரச்சனையும் இழுத்தது வந்து இந்து முன்னணி தான் நான் நினைக்கிறேன். லெட் அஸ் வெயிட் ம். அண்ட் வாட்ச் பிகாஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ would have put a stricture on those people saying that வேற ஒரு வழி ம். பண்ணிட்டு நீங்க போங்க சொல்லிட்டு பட் அந்த வழியா தான் போகணும் வேற வழி இல்லைன்னா then let us see what the Muslims will do. We don't expect them to be இந்த அளவுக்கு இந்த இந்து முன்னணிக்காரங்க செய்யற மாதிரி எதிர்பார்க்கறதுல பட் we don't know யார் என்ன செய்வாங்க. We have to wait and watch. இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புலயே தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொன்னது கூட பிரச்சனையே வந்து இல்ல. அந்த வழக்கு போட்டவரே மேல போய் தீபம் ஏத்தலாம்னு சொன்னதுதான் ஒரு சர்ச்சை வந்து ஆச்சு. நீங்க கோவில் சைடு இருந்து ஏத்த விட்டா கூட பிரச்சனை இல்ல. வழக்கு போட்டவங்க எல்லாம் இந்த ஊர்க்காரங்களே கிடையாது. நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி. ஆனா அவங்க எல்லாம் போய் ஏத்தலாம் அப்படின்றது. இப்ப என்ன பண்ணா சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? அவரும் வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்பார்ஷியலா பிஹேவ் பண்ணணும். யார் சைடுமே எந்த சைடு தப்பு இருந்தாலும் நான் ஒரு ஹிந்துவா இருந்து என் பக்கம் தவறா இருந்தாலும் அது நம்ம ஏத்துக்கணும். எனக்கு வந்துட்டு பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கவங்க வந்து பார்ஷியலா ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. தட் ஆல்சோ இஸ் நாட் குட். அது ஐ திங்க் ஐ லீவ் இட் டு காட் பிகாஸ் கடவுள் இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இந்த கடவுள் கோர்ட் தான் பெஸ்ட் கோர்ட். இந்த மனிதர் கோர்ட்ல வந்து 1000 நடக்கும், 1000 தவறுகள் நடக்கும். இதை பத்தி நம்ம பேசினானா நம்ம சர்ச்சை கான்ட்ரோவர்ஷியல் லேடின்னு சொல்லுவாங்க. ஸோ அகையில வி லீவ் இட் டு காட். ஐ லீவ் இட் டு காட். எனக்கு வந்து ஐ எம் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட் இன் விளக்கு ஏத்துனாங்க ஏத்தாட்டி என்ன. பட் ஐ ஃபீல் இந்த நாட்டுல வேற எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. எக்கானமி, வெள்ளை இது உயர்வு, வேலை இல்லாத திண்டாட்டம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாடு உருப்படும் என்று என்னோட எண்ணம். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி இந்து முன்னணி தரப்புல இருந்தும் பண்றதுனாலயும் இல்ல பாஜக அவங்களோட தரப்புல இருந்தும் இந்துக்களுக்காண்டி நாங்க போராடுறோம்னு பண்றதெல்லாம் வர எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட் பேங்க்ல சாதகமா ஆகும்ட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க அந்த பிளான்ல இருக்கிறது எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? அவங்க வந்துட்டு என்ன ஹிந்துக்காக அவங்க போராடுறாங்க. இப்ப வந்துட்டு இல்ல அப்படிதான் பண்ற ட்ரை பண்றாங்க. அத பத்தி என்ன பாக்குறீங்க? ஐ டோன்ட் சே ம். நான் ஐ born into a Hindu family. இப்போ வந்து ஐ டோன்ட் ஃபீல் இந்த இந்து முன்னணி இல்ல இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் பேசுறதெல்லாம் இந்துஸ்க்காக பேசுறாங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு கம் டு பவர். அதுல இருந்து எப்படினாலும் அந்த பவர் இது பண்ணணும் தான் என்னோட ஒப்பீனியன் அவங்க மேல. Okay, because if they were so much bothered about Sanathanam or Hindusனா அப்ப வந்து ரங்கராஜன் நரசிம்மன் வந்து last year at the same time I think he was arrested by the state government. உதயநிதியை பத்தி. அப்ப எந்த பிஜேபி, எந்த இந்து முன்னணி, எந்த ஜி.ஆர். சுவாமிநாதன், எந்த இவங்க எல்லாம் வந்து அவருக்காக குரல் கொடுத்தாங்க அந்த இந்து. அவர் வந்து சனாதனத்தை பத்தி தான் அவரும் பேசினாரு. பட் வந்துட்டு அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்துட்டு பிக் அண்ட் சூஸ், அவங்களுக்கு எப்ப எது சாதகமா இருக்குதோ அதை வச்சு ஒரு இஷ்யூ பண்ணணும். இவங்க ஒட்டுமொத்த ஹிந்துஸ்க்காக இவங்க வந்து வேலை செய்யறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் போய் and I as a Hindu will oppose them because அவங்களோட மொத்த வேலைகளை இந்த ஹிந்து முன்னணி, இந்த பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாமே அது ஒரு கைண்ட் ஆஃப் தீவிரவாதம் in the name of Hindus. இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேர்ல்ட்ல இருக்கிறோம். நம்ம வந்துட்டு எப்ப பார்த்தா ஒரு முஸ்லிம் இது ஹேட் பண்ணிட்டோ ஒரு கிறிஸ்டியன் ஹேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட் will have some repercussions in the world லெவல்ல பாலிடிக்ஸ். இது வந்துட்டு it's not going to affect Modi, but it's going to affect the people of India. நான் வந்து இந்த மத அரசியலுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து அதை பத்தி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு கொடுக்க மாட்டேன். நம்ம தமிழக மக்கள் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஹிந்துக்களா வந்திருக்கட்டும், இல்ல மத்த நபர்களா வந்திருக்கட்டும், வர எலெக்ஷன்ல ஏதாவது இதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இல்ல மத்த இஷ்யூ? 1000 மாற்றங்கள் வரும். ஓகே, இப்ப அவ்வளவு ஹிந்துஸ் அவ்வளவு கவலைப்பட்டிருந்தாங்கன்னா
அப்ப என்ன ஹிந்துஸ் ம். வந்து டிஎம்கேக்கு ஓட் போடலையா, இல்ல ஹிந்துஸ் வந்து ஒரு முஸ்லிம் ம். கேண்டிடேட் போடலையா, இல்ல ஒரு கிறிஸ்டியனுக்கு ஓட் பண்ணலையா, பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் இந்த மத வெறி பிடிச்ச சோ கால்டு வெறியர்கள், ஐ ஒன்ட் கால் தம் தலைவர்கள், அவங்க வந்து வெறியர்கள். ம். அவங்க வந்து செய்யறது அரசியலுக்கு வந்து மக்கள் எல்லாருமே அதுக்கு விழுவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல. அண்ட் இந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ஜென்ரலாவே ஒரு பெருசா எடுபடி ஆகாது. ஏன்னா மக்கள் வந்துட்டு அதுக்கு ம். இம்பார்ட்டன்ஸ் நார்த் இந்தியா மாதிரி. பட் பிஜேபி வெயிட் பண்ணிட்டு எப்பப்ப எந்த பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு we have to wait and watch. இது வந்து பெரிய இம்பாக்ட் வரும் எலெக்ஷன்லன்னா ஐ டோன்ட் அக்ரி. பிகாஸ் அப்படி இருந்தா அப்ப ரங்கராஜன் நரசிம்மன் ஹிந்துஸ்க்காக இந்து கோயிலுக்காக அவ்வளவு இது போராடுறாரு. ம். என்ன பண்ணாங்க? ம். இந்த இந்துக்காக ஒரு வார்த்தை கொடுத்தாங்களா? யார் கொடுத்தாங்க? எவ்வளவு பேர் ரோடுக்கு வந்தாங்க? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். இதெல்லாம் அரசியல் கட்சிகள் தான் இதெல்லாம் தூண்டி விடும். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.